நேற்று எப்படி காட்டணும் அதே மாதிரி தாங்க இன்றைக்கும் காட்டுறோம் பாருங்கள். இப்படி இருக்குது பாருங்கள் ரேட்டேட்ரூவில். ஸோ இந்த கேப்பில் தாங்க வந்து மாட்டிக்குது. ஸோ இந்த வந்து ஃபஸ்ட்டு உடஞ்சி போன கேப் ஒன்று, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புதுசாக மாற்றின ஷீல்டு. அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் வர்றதா இல்லை என்னன்னு ஒன்றும் தெரியல எனக்கு. ஸோ மொத்தத்தில் கேப்பில் தான் வருது பாருங்கள். இப்போ எடுத்து க்ளீன் பண்ணுறேன்னா திரும்பவும் பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி 11 மணி வாக்கில் திரும்பவும் வந்து ஃபுல்லாக நோட்டிக்குங்க. வணக்கம் கைஸ், பார்த்தீங்கன்னா நேற்று பாக்கி வச்ச வேலை தான் நீங்கள் வந்து செய்ய வந்திருக்கேன். வணக்கம் கைஸ், பார்த்தீங்கன்னா நேற்று பாக்கி வச்ச வேலை தான் நீங்கள் செய்ய வந்திருக்கேன். ஸோ ஃபுல்லாக ஃபினிஷிங்காக எடுக்க போகிறோம். இன்றைக்கி வந்து வேலை முடிஞ்சுமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா 2 லேயர் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சாச்சு. இப்போ கீழே இருக்க லேயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் டைம் ஆகும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா குச்சிக்கிழங்கு கால் எடுக்கிறது நான் போட்டிருப்பேன். ஸோ தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரு மினிமம் 3 டேஸுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டைம் லிமிட்டோட வேலை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து தமிழை வச்சு நான் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு ஒரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தார், ஒரு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா 12 மணி நேரத்தில் வேலை முடிச்சிடலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ நான் என்ன பண்ணேன், எனக்கும் அந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நான் ஓட்டி எனக்கு பழக்கம் கிடையாது. ஸோ நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டிகிட்டு வரேன். பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க ஆப்ரேட்டர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட நான் 2 பேர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 3 நாள் அப்படி இல்லைனா 3 நாளுக்குள்ளேயே ஃபுல்லாக முடிச்சிடணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பழைய கால் இருந்துச்சுன்னா அது அப்படியே இருந்துச்சுன்னா 3.5 நாள் கிட்ட ஆகும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டிராக்டர் வச்சு பூட்டி கொடுத்தாங்கன்னா, ஸோ ரொட்டரெல்லாம் வச்சு அடித்து கொடுத்தாங்கன்னா ஸோ ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாளுக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னொருத்தர்கிட்ட கேட்டதுக்கு அதே தாங்க சொன்னார். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொம்பெல்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு 3.5 நாள் இல்லை 4 நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ நண்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொல்கிறாரு, ஒரு நாள் ஒரு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே 12 மணி நேரத்தில் வந்து வேலை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு எனக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்க ரொம்ப டஃப் கொடுப்பாங்க சைட்டுக்காரங்க. இது மாதிரிலாம் எடுக்கணும், இவ்வளோ ஃபினிஷிங் வேணும், மேலே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்கும், கட்டி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி நமக்கு ஒரு மாதிரி ப்ரெஷர் கொடுப்பாங்க. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவர் எப்படி எடுப்பார்னு நமக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு ஒன்று இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டு நினச்சேன். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இதுமாதிரி சொல்கிறேன். வாங்க இன்றைக்கி எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாதி எடுத்தாச்சுங்க. பாதி எடுத்துட்டு இப்போ இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ ஹைட்டு இருக்குது பாருங்கள். இதில் மேலே இருக்கிறது எல்லாமே இப்போ முடிஞ்ச வரைக்கும் கையெட்டுற வரைக்கும் இழுத்து இந்த பக்கம் கூட்டி விட்டுருக்கேன். திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது எல்லாமே இழுத்து கூட்டணுங்க. அதுதான் இப்போதைக்கு வேலை. ஸோ சொன்னதாக இருக்கிற பில்லு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நீட்டாக இருந்துச்சு. அது எல்லாமே இழுத்து போட்டுட்டு டோஸை வச்சு அப்படியே தள்ளிட்டே வந்துட்டேன். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இப்போலாம் கொஞ்சமாக வச்சு அப்படியே டோஸில் வச்சு தள்ளிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள். இந்த ஹைட்டில் எடுத்து மொத்தமாக கையாட்டுற வரைக்கும் எடுத்துகிட்டு ஃபுல்லாக இழுத்து எல்லாமே கூட்டி விடணுங்க. மண் இல்லாமல் கூட்டி விடணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எரி விடும்போது நல்லா எரியும். மண் இருந்துச்சுன்னா எரியும் எரியாது, ஒன்றும் ஆகாது. பார்க்குறேன் நிறைய மண் தான் பார்த்தீங்கன்னா இழுத்து மேலே தள்ளும்போது. ஸோ ரொம்ப சேஃபாக தான் தள்ளியிருக்கேன். இது மண்ணை எடுக்கலைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மண் வெட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுகள் பாறை சொல்லணும் பார்த்தீங்கன்னா அந்த பாறை வந்து கட் பண்ணி எடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிமிட்லாம் லேயெல்லாம் தெரியுதா பாருங்கள். வெட்டுகள் பாறைக்கு கல்லெல்லாம் கட் பண்ணி எடுத்த இடம் போல இருக்குது. குவாரி தான் இது. பக்கெட்டில் ஃபுல்லாகவே சொல்லி எடுத்துருங்க. ஏன்னா பில்லு கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இழுத்தா ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சொல்லி கொண்டால் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சா டோஸில் தண்ணி கூட்டிட்டுங்க. இதுதான் வந்து கூட்டி விட்டுருங்க அப்படின்னு. ஸோ இதை வந்து கூட்டி விட்டதுக்கப்புறம் இங்கே எடுத்து மொத்தமாக இழுத்து இப்போ கூட்டி விட்டுருக்கேன். திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இழுத்து எல்லாமே எடுத்து கொடுக்குறேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய கட்டிங்காக இருக்குது. இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மண்ணெல்லாம் இடிகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் மண் லூஸ் மண்ணாக இருக்குது. வெட்டுக்கள் குவாரிங்க இது. நான் நினச்சேன் சார் மண்ணில் ஏதோ கட் பண்ணி எடுத்துருக்காங்க, ஃப்ளாட் அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். பார்த்தீங்கன்னா இது வெட்டுக்கள் குவாரியாக இருந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மண்ணு கொஞ்சம் லூஸாகவே இருக்குதுங்க. மழை பெய்யறதுனால அந்த வேலை ரொம்ப இடிச்சுலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மண்ணில் இடிச்சு விழுந்துருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம்லாம் ஓரளவுக்கு இடிச்சு விழுந்துருக்கு லைட்டாக தெரியுதுங்களா. ஓரளவுக்கு சேஃபாக தான் இருந்திருக்கேன். பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா நேற்று ஒருத்தர் கேள்வி கேட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேள்வி கேட்டால் நான் ஒரு ஆப்ரேட்டர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி அவர் மட்டும் 12 மணி நேரத்தில் நான் வண்டி ஓட்டிட்டாருன்னா, ஒரு ஏக்கர் வந்து 12 மணி நேரத்தில் முடிச்சிட்டாருன்னா நான் என் வண்டியை ஃப்ரீயாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஏன்னா அவர் ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு அந்தளவுக்கு அந்த வேலையில் சர்வீஸ் இருக்குங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆப்ரேட்டர் அந்த வார்த்தையை வந்து சொல்கிறாருன்னா அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி நேரத்தில் அந்த வேலையை வந்து முடிக்க முடியாது. அதுக்காக தான் அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா நான் கூட வந்து ஓட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நான் ஓட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா 17.8 அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் கணக்கு போட்டினா விட ஒரு நாளைக்கு 8 16 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா
ரெண்டு நாள் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஓட்டியிருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் கணக்காகிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுது. செகண்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி நேரம் 7.5 மணி நேரம் ஓட்டியிருக்கேன். அடுத்து 3ஆவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி வரைக்கும் தான் ஓட்டினேன். 4 மணி நேரமாக நம்ம அன்றைக்கி கணக்காச்சு. ஸோ அது மாதிரி தாங்க வேலை வந்து ஃபுல்லாக ஓட்டினது. ஏன்னா டைமிங் லிமிட்டு தான் விஷயமே அங்கே. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அது ஃபுல்லாக ஒரு ஏக்கர் கிடையாது. ஸோ 90 சென்ட் மட்டும்தான் அது. அதனால தான் அது மாதிரி எடுக்கிறது கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டேன். ஒரு ஏக்கராக இருந்துச்சுன்னா இன்னமும் டைம் ஆகிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஃபுல்லாகவே பில்லுலாம் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் நமக்கு எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. மண் எது கட்டியும் அதிகமாக கிடையாது அந்த இடத்துல. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு நமக்கு. இல்லை ஏன்னா அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வச்சு ஓட்ட முடியாதுங்க. ஒரு நாளில் 12 மணி நேரம்லாம் ஒரு ஏக்கர் முடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லைங்க. வாய்ப்பில்லை. எனக்கு தெரிஞ்ச சான்ஸ் இல்லை. ஏன்னா எனக்கு உனக்கு என்னடா தெரியும் நீ எல்லாம் அப்படி பேசுகிறீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். ஸோ நானும் அந்த வேலை செஞ்சுருக்கிறேங்க. ஸோ அந்தளவுக்கு எனக்கு அனுபவம் இல்லைனாலும் ஓரளவுக்கு எனக்கு தெரியும்ல. ஸோ நானும் அந்த வேலை செய்கிறேன்ல. அதனால நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். 12 மணி நேரத்தில் அந்த வேலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரில் முடிக்க முடியாது. ஸோ ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் டஃப் தான். அவர் எதை வச்சு அந்த மீன் பண்ணி சொன்னார் எனக்கு தெரியல. அது அவர் நம்பர் இருந்துச்சா எனக்கு நான் கண்டிப்பாக பேசியிருப்பேன். அவருக்கு நம்பர் கேட்டிருக்கேன். நம்பர் வந்து அவர் கொடுப்பாரா இல்லைன்னு எனக்கு தெரியல. அவரும் ஒரு ஆப்ரேட்டர் தான் இருக்கணும். அவங்க மரத்தை வச்சு வெட்டி சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இன்னமும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக எட்டாதுங்க. சரிங்களா? வேறு வரைக்கும் கூட எட்டலை. அதெல்லாம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்படியேனா எடுக்க போய் சப்போஸ் அந்த மண் ஏதாச்சும் இடிஞ்சு என் மேலே விழுந்துருச்சுன்னா ஃபுல்லாக விழாது. ஜஸ்ட் அந்த ஒட்டிட்டு பார்த்தீங்களா அந்த மண்ணாவது இடிஞ்சு விழுந்துருச்சுன்னா தேவையில்லாத வேலை இருக்குது நமக்கு. வேணும்னா அவனுக்கு எடுத்துக்கிறாங்க. ஆனால் என்ன போகிறாங்க நமக்கு தான் இருக்குது. நமக்கே அந்த ரிஸ்க்கு மொத்தமாக வேலையை ஓட்டணுமா போனோமான்னு இருக்கணும். தேவையில்லாத ரிஸ்க்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தேவையில்லாத வேலை இதெல்லாம் இருக்குதா. அவ்வளோதாங்க. இந்த வேலை வந்து ஈவினிங்குள்ளே இன்றைக்கி அந்தாண்ட செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்குள்ளே முடியாது. கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இப்போவே இவ்வளோ நேரம் வரைக்கும் ஆயிடுச்சு. காலையிலேருந்து இவ்வளோ நேரம் எடுத்துருக்கேன். அந்தாண்ட அந்தாண்ட சைடு போகிறது எப்படி பார்த்தாலும் ஒரு 4 மணிக்கு மேலே ஆகிடுவேன். எப்படி பார்த்தாலும் ஒரு 1 மணி நேரம் தாராளமாக வரும். அதனால் இன்றைக்கி வந்து வேலை முடியாதுங்க. நாளைக்கும் வேலை இருக்கும். சரி கீழே போக முடியும்னு பார்த்தா கீழேயும் போக முடியாது. வேலையில் தான் நிற்பேன். ஓகேங்களா? ஓகே பார்க்கலாம். அடுத்து என்ன அப்படி சொல்லிட்டேன் ஈவினிங்காக காட்டுறேன். இன்ஜினியர் சர்வீஸ் பண்ணால் அப்படியே ஓடிட்டுருக்கேங்க. அது வேறு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஓனர்கிட்ட கேட்டால் நீ ஓட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாப்புல. விரைவா ஓட்டுறதுன்னு ஒரு விஷயம் கிடையாது. ஓட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வண்டி இன்ஜினியர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரியாயிடுச்சு. ஒரு மாதிரி கிருஷ்ணன் ரோடாக ஆரம்பிச்சுன்னா ஒரு மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது. டீசல் அப்புறம் மாதிரி ஷார்ட்டாக மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறது அந்த மாதிரி பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து வேலை நிறுத்தியாச்சு. இன்றைக்கி அந்த லேயர் வந்து ஃபுல்லாக முடிச்சிடலாம் தான் பார்த்தேன். ஸோ வந்து முடிக்க முடியலைங்க. பார்த்தீங்களா எவ்வளோ வேஸ்ட் இருக்குது பாருங்கள். இப்படி பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியும். நான் மேலே போய் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. மச்சான் இந்த லேயர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபுல்லாக எடுத்துட்டேங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன். இன்னும் மேலே இருந்து கட் பண்ணி அதை எடுத்து தள்ளி விட்டுருக்கலாம். அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லோடு கொடுக்காம அங்கேயே நிறுத்திட்டேங்க. ஏன்னா சப்போஸ் இடிஞ்சு விழுந்துருச்சுன்னா ஒரு மாதிரி ரிஸ்க்காக போயிடும். அதுக்காக அப்படியே நிறுத்திட்டேன். அங்கே மேலே போய் காட்டுறேன். இதுதாங்க மேலேருந்து பார்த்ததுக்கு. மேலேருந்து பார்த்தா இவ்வளோ தாங்க இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 3/4 எடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த பக்கத்து மொத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேயரும் சின்னதாக வந்து இருக்குது. அது மட்டும் எடுத்து கூட்டிகிட்டு அடுத்து கீழே போயிட்டு தள்ளி விட்டோம் பார்த்தீங்கன்னா நேற்றுலாம் அந்த மரங்கள்லாம் அது வந்து பார்த்தா திரும்ப கூட்டி விடணுங்க. ஸோ பசங்க பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த மரங்கள் எல்லாமே தள்ளுற மாதிரி இருக்கும். பார்க்கலாம் பசங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியல. நாளைக்கு வந்து இதையும் எடுத்துடாரா அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு.